सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையில் தொகுத்து மூல மராத்தியில் விரிவுரையுடன் இயற்றிய தைந்தீன் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயியின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 5, ஓவி 63. சில நாட்களுக்கு பின்னர் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. கேட்பவர்கள் கவனமாக கேட்க வேண்டும். மனதில் பெரும் திகைப்பு ஏற்படும். சில நாட்களுக்கு பிறகு ஷீரடியில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. அதை மரியாதையுடன் கேளுங்கள். இதை கேட்ட பார்வையாளர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இவ்வாறு ஹேமாத்பந்த் கூறுகின்றார். ஷீரடியிலே முஹீதீன் என்ற வெற்றிலை விற்பவன் இருந்தான். சில காரணங்களால் சாயிபாபாவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது. இருவரும் திறமையான மல்யுத்த வீரர்கள். முஹீதீன் மல்யுத்தத்தில் சிறந்து விளங்கினார். பாபா விரக்தியிலே தோற்றார். எதிர்காலத்தை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. இதற்கு பிறகு பாபா தனது மல்யுத்த உடையை மாற்றினார். கஃப்னி அணிந்து, இடுப்பு துணி அணிந்து, தலையிலே ஒரு துணியை சுற்றி கொண்டார். அவர் சாக்கு மற்றும் படுக்கையிலே ஒரு இருக்கை செய்தார். அவர்கள் கிழிந்த ஆடைகளை அணிந்து, அவைகளை அணிந்து திருப்தி அடைந்தார். வறுமையே தலை சிறந்த அரசன். செல்வந்தரை விட செல்வமே வல்லமை வாய்ந்தது. கடவுள் ஏழைகளின் சகோதரன் என்று கூறி வந்தார். வறுமை ஒரு உண்மையான சர்வாதிகாரம். இது செல்வத்தை விட கோடி மடங்கு பெரியது. அல்லாஹ் ஏழைகளின் சகோதரன். கங்காகீர் ஒரு உடற்பயிற்சி வீரரும் கூட. ஒரு முறை அவர் மல்யுத்தம் செய்து கொண்டிருந்த போது கடவுளோடு விளையாடி இந்த உடலை சோர்வடைய செய்ய வேண்டும் என்று சித்தரின் குரல் கேட்டது. மல்யுத்தம் செய்யும் போது அந்த தெய்வீக குரல் அவருடைய காதுகளுக்கு எட்டியவுடன் கங்காகீர் அதே அருளை ஏற்றுக்கொண்டு உலகத்தையும் மல்யுத்தத்தையும் விட்டு வெளியேறி பக்தி சேவையிலே தன்னை அர்ப்பணித்தார். புந்தாம் பயாவிலே ஆற்றினுடைய 2 நீரோடைகளிலும் ஒரு தீவு உள்ளது. அதில் கங்காகீர் புவன் மடம் உள்ளது. சேவைக்கு சீடர்களும் உண்டு. மல்யுத்த போட்டியிலே முஹைதீனை தோற்கடித்த பிறகு சாய்நாத் மிக குறைவாகவே பேசத் தொடங்கினார். கேட்ட கேள்விக்கு பதில். தனியாக யாரிடமும் பேசவில்லை. சில சமயம் பகலிலே எலுமிச்சம்பழ மரத்தடியிலோ அல்லது கிராமத்தினுடைய சிவன் ஓடைக்கு அருகில் உள்ள சீமை கருவேல மரத்திலே கிடைமட்ட கிளை நிழலிலோ அமர்ந்திருப்பார். சில சமயங்களில் பாபா அங்கிருந்து 1 மைல் தொலைவிலே உள்ள நீம்கானுக்கு அருகில் உள்ள ஒரு இடத்திலே மதியம் மற்றும் மாலை நேரங்களிலே நடந்து செல்வார். சாமானியர் தோல்வியால் அவமானப்படுகின்றார். இதன் மூலம் தகுதியான மனிதன் ஞானத்தை அடைகின்றான். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।